38 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்த முதல் மகளிர் ஆசிரியர் பயிற்சி பள்ளி மாணவியர்கள் தங்கள் ஆசிரியர்களுக்கு மரியாதை செய்து ஆசி பெற்ற நெகிழ்ச்சி சம்பவம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரால் ஏற்படுத்தப்பட்ட தமிழகத்தின் முதல் வருட மகளிர் ஆசிரியர் பயிற்சி பள்ளி 1986 முதல் 88ஆம் ஆண்டு HNUPR பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவியர்கள் சந்தித்த நிகழ்ச்சி முன்னாள் மாணவி புவனேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 38 ஆண்டுகளுக்கு பிறகு தங்கள் தோழிகளை சந்தித்துக் கொண்ட முன்னாள் மாணவியர்கள் ஒருவருக்கொருவர் ஆரத்தழுவி நலம் விசாரித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மாணவ பருவம் முதல் வாழ்வில் நடந்த பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து மாறி மாறி பரிசு பொருட்களை வழங்கி பகிர்ந்து கொண்டனர். மேலும் தங்கள் வாழ்வு சிறக்க உதவிய தங்களது ஆசிரியர்களான தங்கம்மாயி, டெய்சி, பச்சையம்மாள் ஆகியோரை அழைத்து மரியாதை செய்து காலில் விழுந்து அவர்களிடம் ஆசியும் பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல், மதுரை, சென்னை, பெங்களூர், திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து முன்னாள் மாணவியர்கள் கலந்து கொண்டனர். எல்லாத்துக்குமே பட்டு சேலை வாங்கி கொடுத்துருவேன். ட்ரெஸ், ஜென்ஸ், பேண்ட், ஷர்ட் எங்களுக்கு 13 வருடம் முடிய அப்போ அவங்க லேடி டாக்டர் வாங்க. 36 வருஷங்களுக்கு அப்புறம் மறுபடியும் நாங்கள் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸாகவே மாறி எங்களுடைய ஆசிரியர்கள் முன்னாடி நாங்கள் இந்த விழா நடைபெற்றது. இதுக்காக நான் நிறைய முயற்சிகள் நாங்கள் எடுத்துட்டோம். ஒவ்வொரு ஆசிரியர்களாக நம்பரெல்லாம் தனித்தனியாக பேசி ஒவ்வொருத்தருடைய நம்பரை கலெக்ட் பண்ணுறதுக்கே பல வருடங்கள் ஆகினது. அது முழுமை வர்றதுக்கு எல்லா டீச்சர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் நம்பரை அப்படியே கலெக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சது. எங்களுடைய டீச்சர்ஸ் குரூப் 2017 ஒரு ஃபார்ம் பண்ணோம். வெறும் 4 ஆசிரியர்களோட ஒரு குரூப் ஃபார்ம் பண்ண இந்த ஸ்கூல் HNUPR கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நேம்லேயே ஒரு வாட்ஸ்அப் குரூப் 2017 ஆரம்பிச்சோம். ரொம்ப 2 பேராக சேர்த்து. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸை ஒரு நம்பரை சேர்க்கும் போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். அவங்களோட ஷேர் பண்ணிக்கும் போது அவங்களோட நாங்கள் என்ன விஷயங்கள ஷேர் பண்ணிப்போம், நாங்கள் படித்த போது என்ன மாதிரி இருந்தோம், இந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான் நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். அது அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் ரொம்ப மொத்தமாக சேர்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு மீட் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக முயற்சி எடுத்தோம். எல்லாருடைய ஒப்பீனியன் கேட்டோம். எல்லாருக்குமே அதே என்னோட என்ன இருந்ததோ அதே மாதிரி தான் எல்லாரும் சேரணும் பார்க்கணுன்றதுல எல்லாரும் அவங்களோட விருப்பத்தை சொன்னாங்க. அதனால நாங்கள் எல்லாரும் மீட் பண்ணோம்.